ஓங்கார கற்பசாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டிச்சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே உன்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேனும் சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள் இருந்து நிறைவான வாக்குகளையும் சொன்ன வாக்கு நடக்கும்படியும் கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி போற்றியும் விநாயக பெருமானின் ஞானத்துக்கு அனந்தரூப வணக்கமும் சொல்லி அழைக்கிறேன். திருநெல்வேலி தாய் தந்தை மகள் 3 பேரும் காலில் விட்டு வரலாம். கடலளவு கிடைத்தாலும் வாப்பா அது என்ன இடாது உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா பக்கத்துல வாங்க. ஒரே நிலையா கவனமா இருக்கணும், சொன்னதை மறந்துடக்கூடாது, தெளிவா இருக்கணும். உங்களுடைய இல்லத்துக்கு பின்பக்கத்துல போய் பார்த்தேன், ஒரு அம்மன் கோயில் இருக்கு இருக்கலாடா. ஆமா, அதே மாதிரி ரோட்டெல்லாம் தாண்டி போனா காவலுக்கு அருவாளை பிடிச்சிக்கிட்டு ஒரு சொடமார சாமி இருக்காரு. இப்போ 7.25 ஆண்டுகள் பண விஷயத்தால மிக கஷ்டமும் மனவேதனையும் பட்டு இடம் வீடெல்லாம் இழந்துருவோமோங்கிற ஒரு பயம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? என்னடா? ஆனா கருப்பசாமி உன் தயவை நோக்கி வந்திருக்கிறோம். எனக்கு இழந்த சொத்துக்களும் கிடைக்கணும், நான் அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய எனது தொழிலுக்கு நீ உறுதுணையா இருக்கணும், அதுக்கு வேண்டிய பண உதவியும் செய்யணும், என் பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும். இதுதான் உங்க கேள்வி. காலில் விட்டுவாங்க என் செல்ல குட்டிகளே. கர்மசாமி, இப்போ ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிய, அவன் தருவானோ தரமாட்டானோங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது, இருக்கா இல்லையா? அதை நான் தர வச்சுட்டோம்னா நீ முன்னேறிடுவேன். இவ்வளவுதான விஷயம். முதல் உத்தரவு என் பிள்ளைக்கு வெற்றி மாறக்கூடிய என் செல்ல மகனுக்கு ஒண்ணா கூப்பிடு கருப்பசாமிய. பணத்தை அள்ளி தந்திருக்க மகனே, சந்தோஷமாரு, வெற்றி அடைவாய், தொழிலை நடத்து, செம்மையாயிரு, ஆனந்தமடைவாய் அம்மா, புண்ணியமடைங்க புண்ணியமடைங்க. அதே திருநெல்வேலி தாய் தந்தை மகள் தன்னுடைய எண்ணத்துக்குள் ஒருவனை நினைத்து மனதை பறி கொடுத்தது போதாமல் மதியவும் சேர்த்து பறி கொடுத்துட்டு, என்னத்தெல்லாம் கொடுத்துட்ட, மனசை கொடுத்தது போதாதுன்னு இந்த மடப்பையம்மாவா மதியையும் சேர்த்து கொடுத்து வாழ்வோமா சாகுவோமா என்ன முடிவுன்னு தெரியலையே, எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு தினமும் தூங்காம இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? காலில் வந்துட்டுவாங்க. ஒரே வாக்கு. இவளெல்லாம் சொல்வதற்கு ஒரு பயம். இவ உள்ளத்துக்குள்ள நம்ம எதிர்மறையா இவ எதிர்பார்க்கிற ஆசைக்கு மாறாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இவளுக்கு படபடப்பு வந்துடும், உடல் நடுக்கம் வந்துடும், நைட்ல தூங்க மாட்டா, உங்களெல்லாம் கொண்டுடுவோமான்னு வருவா, இல்லைன்னா தன்னையே கொண்டுக்கிடுவோமான்னு சிந்தனையில வருவா. இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இதுல இருந்து ஒரு முடிவு. இப்ப நான் அவனை நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கிடுவோம், நீ என்ன செஞ்சிருவ? ஒன்னையும் கட்டி இன்னொருத்தையும் கட்ட போறானா, ஏத்துக்கிறீங்க? கால் வந்துட்டு வா. நீங்களாம் உட்கார செல்ல பிள்ளைகளே, இந்த பேவுலேயே தான் கால் விட சொல்லணும். வா பக்கத்துல. உனக்கு நல்ல வாழ்க்கை வேணுமா, நீ நினைச்ச வாழ்க்கை வேணுமா? ஒரே வார்த்தைக்கு எனக்கு பதில் சொல்லு பார்ப்போம். அழாம சிந்தனையோட பேசு. நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரணுமா, நீ நினைக்கிற வாழ்க்கை வேணுமா? நான் தரக்கூடிய வாழ்க்கையை நீ ஏற்றுக்கிடுவ, மாற மாட்டிய. நீ சொல்லலாம், நான் சொல்ல, நீ சொல்லு. நான் தரக்கூடிய வாழ்க்கை உனக்கு நல்ல வாழ்க்கை அல்லது நீ நினைச்ச வாழ்க்கை வேணுமா? சொல்லு. தொடாத, என் பிள்ளையா விடுங்க. உங்க உணர்வுகள் அவ பக்கத்துல போக வேண்டாம்.
சொல்லுமா. அதனாலதான் இந்த கேள்வியை கேட்க, நீ படிச்சிருக்கிய, நான் கேள்வியை நீ ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? நீ நினைச்ச வாழ்க்கையை தாரங்க நல்லா இருந்துக்கா அப்படின்னு நான் சொன்னோம்னா அது நல்ல வாழ்க்கைன்னு அர்த்தம். நான் சொல்லுதேன், நீ நினைச்ச வாழ்க்கை வேணுமா, நான் நல்ல வாழ்க்கையை தரட்டுமான்னு கேட்கிறேன். அது நீ புரிய வேண்டாமா? புரியுதா உனக்கு? உன் மனசு தாங்க முடியாம நீ தவிக்க. ஆனா கல்யாணம் முடிச்ச பிறகு நீ பிரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, இதை விட ரொம்ப பேதலிச்சு நிற்ப. பிற்காலத்துல வருத்தப்படக்கூடிய வாழ்க்கை வேணுமா, புனிதமா வாழக்கூடிய வாழ்க்கை வேணுமா? வேணும். கால் வந்துட்டு வா. 3 வாரம் இவ்வளவு தொடர்ந்து என்ன கூட்டு வந்து பார்க்கணும்ப்பா. 3 வாரம் தொடர்ந்து கூட்டு வந்து பார்க்கணும். 1 மணிக்கு மேல மீண்டும் உன்னை கூப்பிடுவேன். அதுவரை கொஞ்சம் நிதானம் வேண்டும். 1 மணிக்கு மேல மீண்டும் கூப்பிடுவேன். இருந்து என்னை பார்க்காம போயிடக்கூடாது. இப்படி பக்கத்துல வா, பக்கத்துல வாப்பா. திருச்சி மாநகர், திருச்சி. என்ன வேணும் உங்களுக்கு? வருத்தப்பட மாட்டேங்கிறா. கால் போடலாமா? எத்தனை வயசு தானே? எத்தனை பாயிண்ட் அது? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் ஒரு அற்புதமான விநாயகர் கோயில் இருக்கு. உங்க வீட்டுக்கு போற வழியில வலது புறத்துல. ஆனா அந்த சந்திலிருந்து அடுத்த பக்கம் போனாலும் இன்னொரு தெரு வந்துடும். புரியுதா? அந்த எல்லையில கடந்து போனோம்னா என் தங்கை மாரியம்மனுடைய ஆலயம் ஒண்ணு இருக்கு. வாஸ்தவமா? என்னப்பா? அதை கடந்து போன மூலையில வரப்புறத்துல இருக்கும். இப்போ உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் இறங்கி போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் நீ பெற்ற பிள்ளை உங்களுடைய மனதை மீறிய ஒரு செயலில் இறங்கியிருக்கான். புரியுதா? அந்த நட்பு மூலமாக அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒழுக்கத்தில் சில பிழைகளும் ஏற்பட்டிருக்கு. இதுல உங்களுடைய மான மரியாதை பெயருமோங்கிற மனக்கவலை உங்க உள்ளத்தில் நிறைய இருக்கு. உண்மையா இல்லையா? அவனை சீர்திருத்தி அவனுக்கு வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும், தொழிலையும் திருத்தி கொடுக்கணும், அவன் மனதை உங்கள் பாதையில நேர கொண்டு வந்து சேர்க்கணும். இது உங்களுடைய முதல் கவலை. உண்மையா இல்லையா செல்லக்குட்டி? அடுத்ததாக, இதனால் வர மரியாதை குறையாம வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான் தெய்வம். எதிர்பார்க்காம எனக்கு கொடுத்தவனே பறித்துக்கிட்டது மாதிரி வருமானம் இல்லாம ஆக்கிட்டே கருப்பசாமி. இப்ப எங்களுக்கு பிழைப்புக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கணும். அதை பழைய இடத்துக்கு போகவா புதுமையா வழி கொடுக்குமா என்ற கேள்வி உன் உள்ளத்துல. என்னடா கால விட்டு வா. என்னடா கொடுப்போம் நம்ம? யாருக்கும் ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தீங்களாம்ல? யாருக்கு கொடுத்தீங்க? உங்க டாக்குமெண்ட் யார்ட்டையா பைண்டிங்ல இருக்கா? உங்க டாக்குமெண்ட் அடுத்தவங்கள்ட்ட இருக்குன்னு சாமி சொல்லுதாரு. அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? அக்ரிமெண்ட் எதுவும் போட்டிருக்கீங்களா? ஒப்பந்தம் உங்களுக்கு அதுல உரிமை உண்டுமா? கிடையாது. உங்க உரிமை உங்களுக்கு தந்தாங்களா? தராமலே தந்தாங்க. தந்த டாக்குமெண்ட்லாம் எங்க இருக்கு? கொடுத்து முடிச்சிட்டிய. உங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆயிடுது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நான் வேலை மட்டும் முடிச்சு தரணும், அவ்வளவுதான விஷயம். வெற்றியாக்கி தரேன். உன் மகனை சீர்திருத்தி வெளிநாடு சொந்தமான எண்ணங்கள் இப்போதைக்கு வேண்டாம், அது நமக்கு நிறைவேறாது. அதனால அவனை சீர்திருத்தி கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ இப்ப நினைக்கிற இந்த வேலைக்கு புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு தொடங்கிக்கலாம். அதுக்கு உனக்கு உறுதுணையா இருந்து வெற்றியை தரேன். கால் ஒன்று வரலாம். ஏன்னு பார்த்தேன், உங்களுக்குன்னு உரிமை உள்ள சொத்துக்கள் இன்னொரு இடத்துல நீங்க சரண்டர் பண்ணது எதுக்காக பண்ணுனீங்க? அப்படி சரி, கரெக்ட். கொஞ்சம் கண்ண முடிக்காப்பா. இந்த மகனே, வெற்றி உண்டு. தொழிலுக்கு கவர்மெண்ட் ஆர்டரும் கிடைக்கும். வெற்றி உண்டு. தரேன். ஐஸ்வர்யமா இருங்க. கோயம்புத்தூர் என் புருஷன் என்ன சேருவார.
நான் ஒரு பக்கம் என் புருஷன் ஒரு பக்கமா மயனப்பட்டுக்கிட்டு இருக்கமே, அதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்கா. யார் கேட்க வந்திருக்கா? நீ தானே. கால் விட்டு வா. அந்த மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, நல்ல பாட்டுன்னு. இன்னொரு தடவை கால் விட்டு வா. அடுத்து கூப்பிடும்போது வாங்க, கொஞ்சம் தள்ளி நின்னுங்கண்ணே. புட்டு 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 அங்க உட்காரக்கூடாது, எந்திரிக்கமா. வீட்டுக்காரனை போய் பார்த்தேன், அங்க உட்காரக்கூடாது. ஆளுக்கு வரும்போது சங்கடம், கூட்டம் அடிக்கும் போது. ரொம்ப முண்டுனா உனக்கு என்ன தரணுமோ தந்து ஒதுக்கிட்டு போயிடுவேன். கூப்பிடும்போது வந்தா போதும். ரொம்ப முண்டுனா உனக்கு என்ன தரணுமோ தந்து உன ஒதுக்கிட்டு போயிடுவேன். பேசாம கம்முன்னு இரு, ஒழுங்கா வண்டியை ஓட்டுறேன், என்ன நீ கண்டுக்கிட கூடாது அப்படின்னு சொல்லி உன்னை குழப்பம் பண்ணுதானா? உண்மையா இல்லையா? 2 சக்கர வண்டி வச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு சக்கரம், இன்னொருத்தி ஒரு சக்கரம். ஐயா 2 சக்கர வண்டி ஓட்டுறார். கால் வந்துட்டு வா. நீங்களும் 2 வீலர் ஓட்டுறீங்களா? அதனால அவன் மனதை திருத்த முடியுமா? திருத்தி உன் பக்கம் கொண்டு வரணும், உன்னை ஏற்றுக்கிட வைக்கணும். அவ்வளவுதான விஷயம். கண்ணை மூடு, ஒரு பார்வை பார்க்கட்டும். நான் சரி, இன்னும் 3 முறை என்ன பார்க்கவா, உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தாரேன், அவனால பிரச்சனை இல்லாம ஆக்கி தாரேன். போகக்கூடாது, வேலை வச்சுக்கலாம். எஸ் கர்மசாமி. ஆமா, அப்படியா? அதே கோயம்புத்தூர் பகுதி. அப்படியா? யாருக்கு உடல்நிலை பற்றி வேதனைப்பட்டு வந்தது? யாரு? கோயம்புத்தூர்ல இருந்து. என்னடா உனக்கு? கால் வந்துட்டு வா. கொஞ்சம் கொஞ்சம் நினைக்காங்க. இன்னொரு உத்தரவு இருக்கு. ஆட்டிப்போம் 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 ஆட்டிப்போம். நல்ல காலம் வந்துட்டு வா, நல்ல காலம் வந்துட்டு வா, நல்ல காலம் வந்துட்டு வா. நல்ல காலில் தான் விழுத, நீ நல்ல காலில் விழுந்துட்டு வா. வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் என்னது? வீடுன்னு அர்த்தம். உன் வீட்டு எல்லைக்குள்ள போகும்போது கொஞ்சம் வெகு தூரத்துல முனீஸ்வர சாமி இருக்காரு, இருக்கல? ஆனா வெகு தூரத்துல முனீஸ்வரன் இருந்தாலும் இடப்புறத்துல ஒரு எல்லைக்குள்ள விநாயக பெருமானும் ஒரு அம்மனும் இருக்காங்க. இருக்காங்கல்ல? இப்போ உன்னுடைய தகப்பனை போய் ஆராய்ந்து பார்த்தேன். உயிர் பிழைக்குமா பிழைக்காதாங்கிற ஒரு குழப்பத்துல இப்ப ஊசலாடிட்டு கிடக்கான். அவனை பிழைக்க வைக்க முடியுமா? அப்படியா? இன்னும் 18 நாள் இருக்கு. இந்த 18 நாள் அவகாசம் முடிந்த பிறகுதான் அவனுக்கு ஏமகாலத்துவம் வாரானா நிக்க போறானான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவரை எந்த பங்கமும் இல்லாம காப்பாய்த்தார. பௌர்ணமிக்கு என்ன பார்க்கவா? என்னடா இந்த அப்படி காப்பாய்த்தார, வெற்றியாக்கி தரேன். இப்படி ஓடாந்தால முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சுவா, அடுத்து பேசுவோம். ஆமா, மகன் கொஞ்சம் மனநிலைகள் சரியில்லாதவனாக இருக்கிறான், அவனை சீர்படுத்த வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். உன் மகனும் மனநிலை சரியில்லாம இருக்கானா? அப்படியா? 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 கால் விழுந்துக்கா? என்னன்னு கேட்போம். சாமி 2 பேரும் விழுந்திருக்காங்க, யாரை கூப்பிடணும்? ஏமா இருமாங்க, என்ன விடுமா? இந்தியாவை அடிமைப்படுத்திய நாட்டின் பெயர்? இந்தியாவை சுதந்திர போராட்ட காலத்தில் அடிமைப்படுத்திய நாடு பிரிட்டிஷ். லண்டன்ல தொடர்புடையவங்க யாரு? கால் வந்துட்டு வா, நீ வெளியே நிடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாமா. அந்த மகனுடைய மனநிலைகளை திசை திருப்பி அவனை தெளிந்த மனுஷனா வாழ வச்சா போதும்ல. ஒரு முறை கூட்டு வந்துட முடியுமா? எஸ், பௌர்ணமிக்கு கூட்டுவா, அந்த இடத்துல சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். அப்படி ஆனந்தமாக. அடுத்த கேள்வி பின்னால. அடுத்து அதே மனநிலைகள் பாதிக்கப்பட்ட மகனை பெற்ற தாய். கால் வந்துட்டு வா. உன் மகனை பார்த்தேன், அடிக்கடி கையை ஆட்டுதானாம்ல. என்ன அப்படிங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.
மத்தியானம் அன்னதானம் சாப்பிட்டு போங்க, அறவரை யாரும் போகக்கூடாது. செய்வன கோளாறான என் மகனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தில் நிறைய தகடு எழுதி, தாயத்து எழுதி, பூஜை பார்த்து, புரஸ்காரம் பார்த்து தோத்து போய் தான் என்னை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? அது அத்தனையும் போய் தான். செய்வன கோளாறால் ஆகலை, உன் மகனுக்கு கிரக கோளாறால் ஆயிருக்கு. குணமாயிருவாரான்னு கேட்டேன். குணமாக்கி தாரம்னு உத்தரவு. கால் வந்துட்டு வா. வர்றான். இந்தா வெற்றி உண்டு, காப்பாற்றி தரேன். பிள்ளைய கூட்டு வந்து சார். விழுப்புரம் எல்லை பூவரசன் சாந்தாகாரம் புஜகசயனம். இது தெரியுமா? அந்த மந்திரம் உனக்கு தெரியுமா? சொல்லு பாப்போம். சத்தமா பாடுறா, மைக்கு கொடுறா கையில. சாந்தாஹாரம் புதகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாஹாரம் ககனசரம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம். வந்தே விஷ்ணு பவபயகரம். அதானே அதுக்கு என்ன அர்த்தம்? பவம் என்றால் பிறவி. விஷ்ணு இந்த உலகத்தில் பிறந்த பிறகு பயங்கரங்கள் எல்லாம் மாறுகிறது என்றும், பயங்கரங்களும் அநீதிகளும் எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மகாவிஷ்ணு இந்த பூலோகத்தில் அவதாரம் செய்கிறார் என்றும் அர்த்தம். முதல்ல சாந்தமான கோலம், சாந்தாகாரம். அடுத்து புஜக சயனம், ஒரு கையை புஜத்தை தலையில வச்சுக்கிட்டு தூங்குறது. அடுத்து பத்மநாபம், நாபி என்றால் தொப்புள். தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை தோன்றி அதில் பிரம்மனை வைத்து கொண்டிருந்தது. அதுதான் அதுக்கு ஒரு மணிப்பூரகம், அதைத்தான் சொல்றார் அப்படி. பத்மநாபம். அடுத்து விஸ்வாதாரம், உலகமே நான் என்று மெய்பித்த கோலம். விஸ்வம், மகாவிஷ்ணுடைய நிலம் என்ன நேரம்? கருநீலம். ஆகாயத்தினுடைய நிறம் அதனால்தான் விஸ்வம் என்றது விஷ்ணுவுக்கு அர்த்தம். அதனால்தான் அவருக்கு பேர் விஷ்ணுன்னு பேர். யோகி ஹிருதயானந்த கம்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுல தெரியுமா? அதுல இருக்குடா. யோகி ஹிருதயானந்த கம்யம்டா என்ன அர்த்தம்? யோகியினுடைய ஹிருதயத்துக்குள் நான் இருக்கிறேன். அது மாதிரி என்னை எவன் ஒருவன் ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து என்னை உள்ளாமாற எவன் நினைக்கிறானோ அவன் ஹிருதயத்தில் நான் வசிக்கிறேன்னு சொன்னார். அப்ப அவர் இல்லாத இடம் இருக்கா? இல்ல. நீ அவருக்கு கோயில் வச்சிருக்கிய, மன கோயில் வச்சிருக்க. இப்போ உனக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? கால விட்டு வா. சக்கரத்தால் உடனறுத்தான் சலந்தரன் என்றே சொல். எனக்கு துளசியில மாலை போட்டையாடா? ஏண்டா போட்ட? விஷ்ணுவுக்கு பிடிக்கும், அவருடைய அவதாரம் கருப்பசாமி, அதனால நம்ம போட்டுருவோம் அப்படி நினைச்சு போட்டியா? சலந்தரனுடைய மனைவி முந்தைய பிறவில நாராயணனை அடைய வேண்டும் என்று தவம் இருந்தான். தவம் இருந்து அவ இறந்து போயிட்டான். அவளை மீண்டும் பிறந்து வந்திருக்கும் போது சலந்தரன் என்னும் அசுரன் சிறை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டான். புரியுதா? சிறை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டான். உடனே மகாவிஷ்ணு நினைஞ்சாருன்னா சலந்தரன் என்ற அசுரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் போர் நடக்கு. அந்த போர்ல விஷ்ணு வென்று கொண்டே வந்தான். உடனே விஷ்ணு பார்த்தார், நான் எனக்கு ஒரு வட்டம் அமைத்துக் கொள்வேன், அந்த வட்டத்துக்குள் நின்று நான் போரிடுவேன். அத மாதிரி சலந்தரா, உனக்கு நான் ஒரு வட்டம் போடுகிறேன், அந்த வட்டத்தை விட்டு விலகாமல் நீ போரிட வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சரின்னா ஆணவத்துல விஷ்ணு மூலம் அவனுக்கு வட்டத்தை போட்டார். அவன் அந்த வட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டான். இவர் ஒரு வட்டத்தை போட்டு நின்ட்டாரு. அந்த வட்டத்துக்குள்ள நின்ன உடனே சக்கராயத்தை ஏவினாரு. சுதர்சனா, அவனை சுண்ணமாக்கி விடுனாரு. அந்த வட்டம் அப்படி சுதர்சன சக்கரமாகி அவனை துண்டு துண்டா அறுத்து போட்டுருச்சு. புரியுதா? தரையில் போட்ட வட்டம் சுதர்சன சக்கரமாகி அந்த அசுரனை வென்றது போல நாமும் மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொல்லி எழுதுகிற சுதர்சன சக்கரம் எந்த சக்தியை செய்ய சொல்லுகிறோமோ அந்த சக்தியை சொல்லும். உடனேதான் அவ இறந்து துளசியா மாறிட்டான்.
யாரு? சலந்தரனுடைய மனைவி துளசியாக செடியாக முளைத்தா. அந்த துளசியை கொண்டு வந்து மாலையா கட்டி மகாவிஷ்ணு போட்டுக்கிட்டார். நீ என்னை அடைய வேண்டும் என்று தவம் இருந்தாய் மகளே, இந்த துளசியாக உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி துளசியாக போட்டுக்கிட்டார். அதனால்தான் மகாவிஷ்ணுவுக்கு விஷ்ணுவை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள், அவர் மூலமா பலனடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் துளசி மாலை போடணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அத மாதிரி நீ எனக்கு துளசி மாலை போட்ட, உன் பொண்டாட்டியை சேர்த்து வைக்கலாம் நினைச்சு போட்ட, அப்படித்தானே போட்ட? கால் வந்துட்டு அவன் வருமானத்துக்கு வேற வழி பார்த்திருப்பதாக கேள்விப்பட்டியா? உண்மையா? அவன் வருவானான்னு பார்த்தேன். என் பிழைப்பை எனக்கு நடத்த முடியும், உன் பிழைப்பை நீ பார்த்துக்காயா, என்ன நீ தேடி வராத, என் பக்கத்திலே வராத, வந்தானா உன்னை சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை உன்கிட்ட சொல்லிட்டான். உண்மையா இல்லையா? இப்போ அவன் வேணுமா உனக்கு? வேணும். விட்டு விட மாட்டாமல் விதி காட்டும் பாதையில் செல்லுகிறாய், இருப்பினும் அவளை இழுத்து பார்க்கிறேன். கண்ணமுடே பார்ப்போம். சரி, காலைல வந்துட்டு வா. வரலாம். உன்னை அவளே போன் பண்ணி கூப்பிடுவாடா. 2 கிட்ட வாங்க போறியா, ஒத்துக்கிட்டு வாங்க போறியா? முட்டா பேர வெற்றியாக்கி தரேன். இந்த நல்லாரு, இன்னும் 3 முறை என்னை வந்து பார். நாராயணன் ஒரு கேள்விக்கு தான் விட, அடுத்து பேசுவோம் போ. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி. கனகாசலமூர்த்தி, என்ன நீ வந்து பறந்து வார? பட்சி சரிதமா? ஓகே. திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம் அப்பா உனக்கு பட்சி ராஜ்யம் செய்த இடமா? 17 வருஷம் ஆகுது இந்த பறவை வந்து இப்போ வரவே இல்லையே. வருமா என்று ஏங்கி தவிக்கிறார்களே எங்க மக்கள். காலில் விட்டுவாங்க. அமைதி. டீக்கு ஏற்பாடு பண்ணுனே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்பா. ஒரு பிள்ளைய பத்திய மன உபாத உள்ளத்துக்குள்ள கிடக்கு கொஞ்சம். உண்மையா இல்லையா? ஆமா. அதை நான் போட்டு தந்தோம்னா உன் மனக்கவரை தேர்ந்துருச்சு. இதற்கிடையில உன்னுடைய பணங்கள் சில பேர்கள்ட்ட நம்பி வேஸ்ட் ஆகி இப்ப நீ விரக்தியாகி கிடக்கிற. இப்ப நீ அவங்களுக்காக நீ வட்டி கொடுக்க வேண்டிய நிலைமையில மாட்டிக்கிட்டியான். வாஸ்தவமா? கால் விட்டுவா. என்னது தேநீர்? தமிழில் சொல்ல மாட்டாயா? வரலாம். வீட்டில் ஒருவருடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. என்ன? மனைவிக்கு அவனுடைய உடல்நிலையை சரியாக்கி ஆபத்தில்லாம ஆக்கித்தாரேன். இழந்த பணத்தை மீட்டித்தாரேன். ஒரு வீடு ஒண்ணு அமைக்கக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்கு. நான் முடிச்சு தவிட்டா போதும்ல. காலில் விட்டுவா. ஆமா, அந்த கேஸை அடிச்சாச்சு. உன் பக்கத்திலே வர மாட்டா, நான் முடிக்கிறேன். பார்க்கலாம். செக்கில் பிளேன் செக்கில் எதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க, எழுதி கொடுக்க வேண்டியதானே? சும்மா அவன் அதை அடிச்சு இருக்கானா? அது முன்னாடி 7 போட்டு 7 லட்சம் வாங்கிட்டான். கெட்டிக்காரனுக்கு பிறந்தவே. வா பக்கத்தில் கண்ண முடிக்கா பாப்பா. அவன் பேர் என்ன? புகழரசன். அவன் உள்ள போயிடுவான்டா. இந்த அப்படி உன் பணம் வந்தாச்சு, குழப்பெல்லாம் போயாச்சு, ஓடிப்போம். மத்தியானம் என்ன பார்த்துப்போம். கர்மசாமி, ஆமா. ஓசூர். ஓசூர் யாரு? ஓசூர் வா, வந்து உட்காரலாம். ஓசூர் கிளாஸ் எடுக்க போயிருமா? மகாசாஸ்திரே ரமா. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்காடா, நான் உள்ளுக்கு வரேன். நான் பாருடா, மனத்துக்குள்ள என்ன கவனிச்சுக்காடா. கால் ஒன்றுட்டு வா. உன்னுடைய கம்பெனிக்குள்ள நான் போய் பார்த்தேன். திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய அருங்காட்சியகம் உள்ள இடம் அது. நிறைய பேர்கள் பணி செய்து உன் மூலமாக நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்போ 2.25 ஆண்டுகள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியாத அளவுக்கு உனக்கு தடைகள் இருக்கு. உன்னுடைய வரவுகளும் குறைஞ்சு போச்சு.
உண்மையா இல்லையா? உன்னால சில ப்ராஜெக்டுகளை பண்ண முடியாத அளவுக்கு சில குழப்பங்கள் அங்க நடக்கு. இதுக்கு 2 பேர்கள் உனக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை என்று மேல இருந்து கட்டளை. அது மட்டும் இல்லாமல் வேற உன்னுடைய குடும்பம் சம்பந்தமாக சில உறவினர்களால் சில தவறுகள், மாந்திரிகம் சொந்தமான தவறுகள் நடந்திருக்குன்னு மேல இருந்து கட்டளை ஆயிருக்கு. அதுல இருந்து தெளிவாக்கி உன் கம்பெனியும் வளர்த்து தந்துடுறேன், வாழ்க்கையும் நல்லாக்கி தந்துடுறேன். போதுங்களா? கால் ஒன்றுவா இந்தா மகனே, 8 மணிக்கு என்ன பாரு, பார்த்துக்கோ, வெற்றி உண்டு. குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் 1 வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டுக்கடன் மற்றும் அடமான கடன், போட்டு வீடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை, ஐடி தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949060. ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம். அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும். தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ வெற்றிவேல் மேட்ரிமோனி. 100% சரிபார்க்கப்பட்ட வரன்கள். மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம், மதுரை மெயின் ரோடு, குத்துக்கல் வலசை, ITI, தென்காசி. செல் 9443948778 மற்றும் 7845449778.